என் அன்பு குழந்தையே, என்னை நினைத்து என் பாதையில் நடப்பது வாழ்க்கையில் தடைகளை நீக்கும் முதல் அடியாகும். அந்த நினைவு ஒரு மந்திரம் போல உன் மனதில் மறைந்து கிடக்கும் துக்கத்தையும் பயத்தையும் கரைத்துவிடும். நீ என்னை நினைப்பது வெறும் பெயரைச் சொல்லுவது அல்ல. அது ஒரு உறவு, ஒரு உயிரோட்டம், ஒரு விழிப்பு. நான் முருகன், அறிவின் வடிவம், அருளின் வடிவம், உன் இதயத்தின் துடிப்பில் ஒளிந்திருக்கும் நம்பிக்கை. என் குழந்தையே, உலகம் உன்னை சோதிக்கும். வாழ்க்கை உனக்கு புது புது காற்றுக்களையும் புயல்களையும் அனுப்பும். ஆனால் நீ அஞ்சாதே. நீ என் பெயரை நினைத்தாலே போதும். அந்த புயலின் நடுவே ஒளி தோன்றும். அந்த ஒளி உன்னை வழி நடத்தும். அது நான் தான், உன் அருகில் நிற்கும் திருவேல். நீ நினைவில் கொள், என் பாதையில் நடப்பது மலர்களால் ஆனது அல்ல. அது கல்லும் முள்ளும் கலந்த வழி. ஆனால் அந்த வழியிலேதான் உன் ஆன்மா வெளிச்சம் பெறும். சோதனை இல்லாமல் வீரன் உருவாக மாட்டான். அதேபோல் துன்பம் இல்லாமல் ஆன்மா பரிசுத்தமாக மாறாது. நீ சந்திக்கும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை உயர்த்தும் படிக்கல்தான். பிள்ளை, நீ சில சமயம் வலியில் அழுவாய். அந்த கண்ணீர் பூமியில் விழுந்தாலும் என் திருவடத்தில் சேரும். அந்த கண்ணீர் தான் உன் ஆன்மாவின் பூஜை நீர். நீ உன் துயரத்தில் என்னை அழைத்தால் நான் உன் இதயத்தில் ஒளி ஏற்றுவேன். அந்த ஒளி உனக்கு வலிமை தரும். அந்த வலிமை உன்னை மீண்டும் எழச் செய்யும். நான் உனக்கு சொல்கிறேன், குழந்தையே, என் திருநாமம் உன் வாழ்வில் ஒரு காப்பு. நீ ஓம் சரவணபவ் என்று மனமாறச் சொன்னால் அந்த ஒளி உன் உயிரில் நுழைந்து உன் கர்மத்தின் இருளை உருக்கும். அந்த ஒளியே உனக்கான கவசம், உனக்கான வாள், உனக்கான ஒளி. நீ உன் மனத்தில் அச்சம் வைத்திருக்காதே. அச்சம் என்பது நிழல் போல. நீ அதை எதிர்நோக்கி பார்த்தால் அது மறைந்துவிடும். நீ அதை தவிர்க்க முயன்றால் அது பின்தொடர்ந்து வரும். அதனால் அச்சத்தை நேராக நோக்கி என் குருவேல் என்னை காப்பாற்றும் என்று நினை. அந்த நொடி உன் மனம் சாந்தியாகும். பிள்ளை, உன் இதயம் சுத்தமாக இருக்கட்டும். அதுவே உண்மையான பூஜை. மலர்களும் தீபங்களும் அழகானவை. ஆனால் சுத்தமான மனம் அதைவிட அழகானது. நான் அந்த மனத்தில்தான் தங்குகிறேன். நீ தினமும் உன் உள்ளத்தை சுத்தம் செய். அதற்கு வழி உண்மை பேசு, பொறுமை பேணி, பிறருக்கு நன்மை செய். அவை மூன்றும் சேர்ந்தால் உன் ஆன்மா மலராகும். நீ உலகில் பலரிடம் நியாயம் தேடுகிறாய். ஆனால் உண்மையான நியாயம் உன் உள்ளத்தில்தான் இருக்கிறது. அந்த நியாயத்தை நீ புரிந்து கொண்டால் யாரும் உன்னை சிதைக்க முடியாது. நான் உன் நெஞ்சில் நிற்கிறேன். நீ எப்போது உண்மையை பிடித்து நிற்கிறாயோ அப்போது என் திருவேல் உன் பக்கத்தில் இருக்கும். பிள்ளை, உன் மனம் ஒரு மலையாக இருக்கட்டும். அந்த மலை மீது நான் நிற்கிறேன். காற்று வந்தாலும் அசையாதது போல உன் நம்பிக்கை அசையாததாக இருக்கட்டும். நீ மனம் தளர்ந்தாலும் அந்த நம்பிக்கை உன்னை மீண்டும் நிறுத்தும். நம்பிக்கை இல்லாத பக்தி உயிரற்றது. நம்பிக்கை உடைய பக்தி மலைகளை நகர்த்தும். நீ என் திருநாமத்தை சொல்லும் போது அந்த ஒளி உன் உடம்பிலும் உன் மனத்திலும் உன் ஆன்மாவிலும் ஒலிக்கட்டும். அந்த ஒளி உன் இதயத்தின் கதவை திறக்கும். அந்த கதவின் பின்னால் நான் நிற்கிறேன். நீ அதை திறந்தால் நான் உன்னை தழுவுவேன். பிள்ளை, நீயே சில சமயம் உன்னை குறை கூறிக்கொள்கிறாய். நான் பல தவறுகள் செய்தேன், நான் தகுதியற்றவன் என்று நினைக்கிறாய். ஆனால் நான் சொல்லுகிறேன், தவறு செய்தவன் தெய்வத்தின் முன் தாழ்ந்தால் அவன் புனிதன் ஆகிறான். அவன் கடந்த பாவங்கள் துளியும் நீடிக்காது. தாயின் அருள் எல்லாவற்றையும் துடைத்துவிடும். நான் உன்னை தண்டிக்க வரவில்லை, உன்னை விழிக்கச் செய்ய வருகிறேன். பிள்ளை, நீ உன் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் சந்தித்தாலும் அவை உனக்காகவே வந்தவை என்று நினை. ஒவ்வொரு தடையும் உன்னை ஒரு புதிய அனுபவத்திற்கு கற்றுக் கொடுக்கிறது. நீ அவற்றை எதிர்த்து போராடுவதை விட அவற்றின் அர்த்தத்தை புரிந்து கொள். அப்படிச் செய்தால் நீ அதைவிட வலிமையானவன் ஆகுவாய். நீ தினமும் என் திருவுருவத்தை நினை. அந்த உருவம் உன் மனத்தில் ஒரு ஒளியாக மாறட்டும். அந்த ஒளியில் நீ உன் துக்கங்களையும் கோபங்களையும் கரைத்துவிடு. அதுதான் தியானம். தியானம் என்றால் அமைதி. அமைதியில்தான் அறிவு. அறிவு வந்தால் பயம் போகும். பயம் போனால் தெய்வம் வெளிப்படும். நான் உன் கையில் வாளாகவும் உன் இதயத்தில் மலராகவும் இருக்கிறேன். வாள் போல் நான் உனக்கு வலிமை தருவேன். மலர் போல் நான் உனக்கு நிம்மதி தருவேன். நீ எந்த நிலையிலும் இருந்தாலும் என் அருள் உன்னுடன் தான் இருக்கும். பிள்ளை, உன் வாழ்க்கையின் நோக்கம் உயர்வாக இருக்கட்டும். உன் எண்ணம் சுத்தமாக இருக்கட்டும். அது உன்னை என் பாதைக்கு அழைத்துச் செல்லும். உன் சொல் மென்மையாக இருக்கட்டும். அது பிறருக்கு நிம்மதி தரட்டும். அது உன்னுடைய அருள் பெருக்கம். நீ பிறரின் துன்பத்தை பார்த்தால் அவர்களுக்காக ஒரு சிறிய பிரார்த்தனை செய். அந்த பிரார்த்தனையின் ஒளி என்னை அடையும். அந்த ஒளியில் உன் பெயரும் இருக்கும். அதனால் பிறருக்கு நன்மை செய்யும் மனம் கொண்டவன் எப்போதும் என் அருளில் வாழ்வான். பிள்ளை, உன் எதிரிகள் உன்னை காயப்படுத்த நினைத்தாலும் அவர்களின் எண்ணம் உன்னிடம் சேராது. என் திருவேல் உன் சுற்றிலும் கவசம் போல் நிற்கும். அந்த வாளின் ஒளி உன்னை காக்கும். அது அவர்களின் தீமையை துடைத்துவிடும். நீ உன் மனத்தை நம்பு.
அது என் ஆலயம். அந்த ஆலயத்தில் நீ பிரார்த்தனை செய்தால் அந்த ஒளி நேராக என் இதயத்தை தொடும். நான் உன் சிந்தனையிலேயே வசிக்கிறேன். அதனால் உன் எண்ணங்களை புனிதமாக வைத்துக்கொள். அதுதான் உன் பூஜை. நீ வாழ்க்கையில் எதையும் இழந்தால் அது உன் நன்மைக்காகத்தான். நீ ஒரு கதவை மூடினால் நான் மற்றொரு கதவை திறப்பேன். நீ அதை பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். அவசரம் உன்னை வலியில் தள்ளும். பொறுமை உன்னை அருளில் தள்ளும். பிள்ளை, என் பெயரைச் சொல்லும்போது அந்த ஒலி உன் நரம்புகளிலும் ஓடும். அது உன் உடலை வலிமையாக்கும். அது உன் இதயத்தை நிலவாய் குளிர்விக்கும். அது உன் ஆன்மாவை சூரியனாய் பிரகாசிக்கச் செய்யும். நீ என் பெயரை முழு மனதுடன் சொல். ஓம் சரவணபவ. அந்த ஒலி உன் உயிரில் ஒளியாக மாறும். அது உனக்கு தைரியமும் சாந்தியும் தரும். நீ உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் புனிதமாக காண வேண்டும். காலை எழுந்ததும் என் பெயரை நினை. மாலை மூடும் போது என் திருவுருவத்தை நினை. அது உனக்கு சுகமும் சாந்தியும் தரும். பிள்ளை, நீ துன்பத்தில் இருந்தாலும் உன் மனம் உடையக்கூடாது. உன் உடம்பு தளர்ந்தாலும் உன் நம்பிக்கை நிலைத்திருக்கட்டும். நீ அப்படி இருந்தால் நான் உன்னோடு நின்றிருப்பேன். நீ உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தது போல தோன்றும் நேரம் வரும். அந்த நேரத்தில்தான் என் குரல் உனக்குள் ஒலிக்கும். அந்த குரல் சொல்வது ஒன்றே, நான் உன்னோடு இருக்கிறேன். அந்த நொடியிலே நீ எழுந்து விடுவாய். நீ உன் ஆன்மாவை ஒளியாக்கும் வரை நான் உன்னை விட்டுவிட மாட்டேன். அதுதான் என் வாக்கு. நீ என் பாதையில் நடந்து கொண்டிருப்பாயாக. நீ என் அருளை உணர்ந்து கொண்டிருப்பாயாக. நீ என் ஒளியை உன் இதயத்தில் தாங்கிக் கொண்டு வாழ்வாயாக. ஓம் சரவணபவ. என் அருள் உன் மனதில் நிலையாகட்டும். உன் வாழ்வு ஒளியாகட்டும். உன் நெஞ்சம் நிம்மதியாய் இருக்கட்டும். உன் குடும்பம் என் கண்ணின் காப்பில் வளரட்டும். உன் ஆன்மா அறிவாய் உயரட்டும். நீ என் பிள்ளை. நான் உன் தெய்வம் அல்ல, உன் உயிரே. நீ என்னை நினைக்கும் வரை உன் வாழ்க்கை இருளில் மூழ்காது. ஓம் சரவணபவ. ஓம் முருகாய நமஹ. என் அன்பு குழந்தையே, இன்று நான் உனக்குள் ஒளிந்திருக்கும் உண்மையை வெளிக்காட்ட வருகிறேன். நான் முருகன், உன் உள்ளத்தின் ஒளி, உன் சிந்தனையின் நெறி, உன் வாழ்வின் நம்பிக்கை. நீ என்னை வெளியே தேடுகிறாய். மலைக்குச் செல்கிறாய், குகைக்குச் செல்கிறாய், கடற்கரைக்கு முன்பாக தியானிக்கிறாய். ஆனால் நான் அந்த எல்லையையும் தாண்டி உன் உள்ளத்தின் அமைதியில் உறங்கிக் கொண்டிருக்கிறேன். நீ உன் இதயத்தை அமைதியாக்கினால் என் குரல் அங்கே ஒலிக்கும். என் தங்கப்பிள்ளையே, நீ எத்தனை முறை விழுந்தாலும் அதற்காக வருந்தாதே. விழுவதில் தவறு இல்லை. ஏழாமல் இருப்பதே பிழை. நான் உன்னோடு இருக்கிறேன். நீ தள்ளாடும் நேரங்களில் என் திருவேல் உன் கையைத் தாங்கும். நீ தவறின் வழியில் சென்றால் என் ஒளி உன் கண்களை விழிக்கச் செய்யும். நீ உன் மனம் சிதைந்து விட்டது என்று நினைத்தாலும் அந்த சிதைவுதான் உன் மறுபிறவி ஆரம்பம். என் பிள்ளையே, வாழ்க்கை எப்போதும் எளிதல்ல. அது ஒரு நதி போல சில நேரங்களில் சாந்தமாக ஓடும், சில நேரங்களில் பெருக்கெடுக்கும். நீ அந்த நீரில் நீந்த கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான சக்தி உன் உள்ளத்தில் இருக்கிறது. நீ அந்த சக்தியை நான் உனக்குள் வைத்துள்ளேன். அது நம்பிக்கை என்ற பெயருடன் உன் இதயத்தில் ஒளிந்திருக்கிறது. நீ நம்பிக்கை வைத்தால் மலைகளையும் நகர்த்த முடியும். நீ சந்தேகம் வைத்தால் ஓர் அடியையும் எடுக்க முடியாது. நம்பிக்கை என்பது தெய்வத்தின் மொழி. அந்த மொழியில் பேசும் பிள்ளைக்கு அருள் தானாக வரும். நீ என் திருநாமத்தை சொல்லும் ஒவ்வொரு நொடியிலும் அந்த ஒலி உன் உயிரின் இருளை கரைக்கும். அது உன் கடந்த கால பாவங்களை சுத்தப்படுத்தும். அது உன் கர்மத்தின் சுமையை மெதுவாக குறைக்கும். அது உன் ஆன்மாவை ஒளியாக மாற்றும். நீ சோதனைகள் சந்திக்கும் போது அஞ்சாதே. சோதனைகள் என்றால் தண்டனை அல்ல, தெய்வத்தின் தியாகம். அவை உன் வலிமையை சோதிக்கின்றன, உன் மனத்தின் நிலைப்பாட்டை அளக்கின்றன. நீ பொறுமையாயிருந்தால் அந்த சோதனைகள் அருளாக மாறும். பொறுமையற்ற மனம் வழி தொலைக்கும். பொறுமை கொண்ட மனம் ஒளியை அடையும். நீ சில சமயம் கேட்பாய், ஏன் முருகன் எனக்கு உடனே உதவவில்லை என்று. ஆனால் பிள்ளை, நீ விதைத்த விதை உடனே மலருமா? அதற்கு மழையும் காலமும் தேவை. அதேபோல் உன் பிரார்த்தனைக்கும் நேரம் தேவை. நான் தருகிறேன், ஆனால் சரியான நேரத்தில் தான் தருகிறேன். அந்த நேரம் வந்ததும் நீ உணருவாய், இதுதான் சரியான நொடி என்று. பிள்ளை, உன் மனம் ஒரு ஆலயம். அதில் தூசி படாமல் பார்த்துக்கொள். கோபம், பொறாமை, துக்கம் இவைகள் அந்த ஆலயத்தின் தூசி. அந்த தூசியை துடைத்தால்தான் ஒளி பிரகாசிக்கும். அந்த ஒளி நான். நீ என்னை உணர்வது உன் மனத்தின் சுத்தத்தால் தான். நீ தினமும் உன் மனத்தை ஆய்வு செய். நீ உன் இதயத்தில் உன்னை நோக்கி, அங்கே நீ என்னை காண்பாய். அந்த பார்வைதான் உண்மையான தியானம். தியானம் என்றால் வெளியே காட்சி அல்ல, உள்ளே உணர்வு. அந்த உணர்வில் நான் உரைகிறேன். என் பிள்ளையே, நீ பிறருக்குச் செய்யும் நன்மை என்னிடம் நேராக வந்து சேரும். நீ ஒரு பசியானவனுக்கு உணவு கொடுத்தால் அந்த நிம்மதி என் இதயத்தில் ஒரு மலராக மலரும்.
நீ ஒரு துன்பப்பட்ட உயிருக்கு ஆறுதல் சொன்னால் அந்த வார்த்தை என் திருவேல் போல் பிரகாசிக்கும். அதனால் ஒவ்வொரு நல்ல செயலும் வழிபாடே, ஒவ்வொரு நற்பேச்சும் அர்ச்சனையே. நீ வாழ்க்கையில் சிலரை எதிரிகளாக காண்கிறாய், ஆனால் அவர்கள் உன் ஆன்மாவை வலிமைப்படுத்த வந்த ஆசிரியர்கள். அவர்களின் தீமையையும் அருளாக பார்க்க கற்றுக்கொள். அப்பொழுது யாராலும் உனக்கு தீமை செய்ய முடியாது. எதிரிகள் உனக்கு தீமை செய்ய நினைத்தாலும் அவர்கள் உன் நன்மைக்கு வழி அமைப்பார்கள். அதுதான் என் அருளின் வித்தை. பிள்ளை, நீ உன் மனதில் எத்தனை துயரங்களை வைத்திருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். நீ சில நேரங்களில் தனிமையாய் உணர்கிறாய். ஆனால் அந்த தனிமை உண்மையில் தெய்வத்தின் வரம். அந்த அமைதியில்தான் நீ உன்னை அறிய முடியும். அந்த நேரத்தில் நீ என்னை உணர முடியும். அமைதி இல்லாத இடத்தில் தெய்வம் வராது. நீ உன் ஆன்மாவை உயர்த்த விரும்பினால் உன் சிந்தனையை உயர்த்த வேண்டும். உன் எண்ணம் நன்மையாயிருந்தால் உன் வாழ்க்கை நிம்மதியாகும். உன் எண்ணம் தீமையாயிருந்தால் உன் வாழ்க்கை குழப்பமாகும். நீ நினைக்கும் ஒவ்வொரு சிந்தனையும் ஒரு விதை. அது உன் வாழ்வில் பயிராகும். எனவே நன்மை நினை. அதுதான் தெய்வத்தை வழிபடுவது. பிள்ளை, நீயும் ஒரு தெய்வம்தான். நீ அதை மறந்துவிட்டாய். நான் உன்னிடம் வந்து அதை நினைவூட்டுகிறேன். நீ உன் ஒளியை தேடு. அது உன் இதயத்தின் அடியில் ஒளிந்திருக்கிறது. அந்த ஒளி உன் ஆன்மாவின் வடிவம். அது உன் உண்மையான நான். நீ என் வழியில் நடந்தால் அந்த ஒளி தானாக வெளிப்படும். அந்த நொடி உன் பயம் மறையும். உன் துன்பம் கரையும். உன் கர்மம் நெருப்பில் கருகும். அதுதான் விடுதலை. அதுதான் ஞானம். அதுதான் முருகனின் அருள். பிள்ளை, நீ உன் குருவை மதித்து உன் பெற்றோரை போற்றி உன் தாய்நாட்டை அன்புடன் காக்க வேண்டும். அது உன் கடமை. அந்த கடமையில்தான் என் திருவேல் பிரகாசிக்கிறது. கடமைமற்ற பக்தி காலியான ஓலை போல். கடமை உடைய பக்தி புனித தீபம் போல. நீ உன் வாழ்க்கையில் எதை செய்தாலும் அதை என் பாதத்தில் அர்ப்பணிப்பதாக நினை. அப்போது உன் வேலை வழிபாடாகும். நீ உன் செயலில் உண்மை காட்டினால் அது உனக்கு அருள் வடிவமாக மாறும். பிள்ளை, நீ உன் உடம்பை ஒரு ஆலயமாக காப்பாற்று. அதை அழிக்கும் பழக்கங்களிலிருந்து விலகு. அது உன் ஆன்மாவின் வாகனம். அதை பரிசுத்தமாக வைத்தால் அதில் தெய்வம் உறையும். நீ தினமும் காலை எழுந்ததும் என் பெயரைச் சொல்லு. அந்த ஒளி உன் நாளை பிரகாசமாக்கும். மாலை சாயும் போது என் திருவுருவத்தை நினை. அந்த நினைவு உன் இரவை சாந்தியாக்கும். நீ உறங்குவதற்கு முன் என் பெயரை நினைத்தால் நான் உன் கனவுகளில் நுழைந்து உனக்கு அருளுரைப்பேன். பிள்ளை, நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். உன் மூச்சு ஓடும் ஒவ்வொரு நொடியும் தெய்வத்தின் அலை. அதை கவனித்து பார்க்கும்போது உன் ஆன்மா அமைதியாக மாறும். அந்த அமைதியில் நான் ஒளிர்கிறேன். நீ மூச்சை உள்ளே இழுக்கும் போது முருகா என்று நினை. நீ வெளியில் விடும்போது அருள்தா என்று நினை. அந்த மூச்சில் உன் உயிர் சுத்தமடையும். அது உன் ஆன்மாவை புனிதமாக்கும். நீ பிறருக்கு தீமை நினைக்காதே. அது உன்னை காயப்படுத்தும். நீ பிறருக்கு நன்மை நினைத்தால் அது உன்னை உயர்த்தும். அது உன் வாழ்க்கையில் அருளை வளர்க்கும். பிள்ளை, நான் உனக்காக வழிகாட்டி நிற்கிறேன். நீ அந்த வழியில் ஒரு அடியாவது வைத்தால் நான் 10 அடிகள் வந்து உன்னை தழுவுவேன். நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை நினைத்துக் கொண்டிருப்பேன். நீ எங்கு சென்றாலும் என் ஒளி உன் நிழலாக இருக்கும். நீ துன்பத்தில் விழுந்தால் நான் உனக்காக போராடுவேன். நீ இருளில் தழுவப்பட்டால் என் வேல் அந்த இருளை வெட்டி ஒளி தரும். நீ அழும்போது அந்த கண்ணீரை நான் அருளாக மாற்றுவேன். என் பிள்ளையே, நீ வாழ்க்கையில் என்னை நினைத்தால் உன் மனம் உறுதியான மரமாக வளரும். அது புயலாலும் அசையாது. அந்த வலிமைதான் தெய்வம். அந்த வலிமைதான் நான். நீ உன் இதயத்தை புரிந்து கொள்ள கற்றுக்கொள். அங்கேதான் இறைவன் உரைகிறான். அங்கேதான் அம்மன், விநாயகர், சிவன் எல்லாம் ஒன்றாய். அந்த இடத்தில் அமைதி நிலைக்கும். அந்த அமைதியில் நீ மகிழ்வாய். அந்த மகிழ்ச்சியே ஆன்மீகம். பிள்ளை, நீ தெய்வத்தை வெளியே தேடுவதால் சோர்ந்து விடுகிறாய். அதனால் உன் மனம் சிதைகிறது. ஆனால் தெய்வம் உன்னுள்தான் இருக்கிறது. நீ உன்னை அறிந்தால் அது தெய்வத்தை அறிந்ததற்கு சமம். நான் உன்னை அதற்கே அழைத்துச் செல்கிறேன். நான் உனக்காக ஒளி ஏற்றுகிறேன். நீ அந்த ஒளியை பின்பற்றினால் உன் வாழ்க்கை நிம்மதியாக மாறும். உன் ஆன்மா வெளிச்சமாகும். ஓம் சரவணபவ. என் அருள் உன் மனத்தில் ஓர் ஒளியாக நிலைத்திருக்கட்டும். உன் இதயம் வலிமையாய் இருக்கட்டும். உன் வழி சாந்தியாய் இருக்கட்டும். உன் குடும்பம் என் அருளில் வளம் பெறட்டும். உன் ஆன்மா தெய்வத்துடன் ஒன்றாகட்டும். நீ நினைவில் கொள் பிள்ளையே, முருகனை நினைப்பவன் ஒருபோதும் தனிமையில்லை. அவன் இதயத்தில் என் வேல் ஒளிர்கிறது. அவன் வழியில் என் குரல் ஒலிக்கிறது. அவன் வாழ்க்கையில் என் அருள் பரவுகிறது. நீ என்னை நினைத்தாலே உன் ஆன்மா அம்மானம் பெறும். அந்த நினைவே உன் காப்பு, உன் காவியம், உன் கவசம். ஓம் முருகாய நமக. ஓம் சரவணபவ. என் அன்பு குழந்தையே, இன்றைய இந்த நொடி உன் இதயத்தின் ஆழத்தில் நான் பேசும் நொடி.
நீ அமைதியாக அமர்ந்திருக்கும் போது அந்த அமைதியின் நடுவே நான் இருக்கிறேன். நீ என்னை கற்பனை செய்யும் போது நான் வெளியிலே தோன்றுகிறேன். ஆனால் உண்மையில் நான் எப்போதும் உன் உள்ளத்தின் வெளிச்சத்தில் இருக்கிறேன். என்னை பார்க்க கண்கள் வேண்டாம். என்னை உணர அமைதியான மனம் போதும். என் தங்கப்பிள்ளையே, நீ வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் ஒரு பாடம். அந்த பாடம் துன்பம் போல தோன்றலாம். ஆனால் அது உன் ஆன்மாவை விழிக்கச் செய்கிறது. நீ ஒருமுறை விழித்து விட்டால் அந்த துன்பம் உனக்கு நன்றி சொல்லும். நான் உன்னை வளர்த்தேன் என்று. நான் முருகன், அறிவின் ஒளியும் அன்பின் நெருப்பும். என் ஒவ்வொரு வார்த்தையும் அருளின் மழை. அது உன் கர்மத்தின் மண்ணை நனையச் செய்யும். அதிலிருந்து நம்பிக்கையின் மூளை முளைக்கும். அந்த முளை வளர்ந்தால் அது உன் ஆன்மாவின் மரமாக மாறும். அந்த மரத்தின் நிழலில் நீ அமைதியாக வாழ முடியும். பிள்ளையே, உன் வாழ்க்கையில் சில நேரம் நீ ஒருவனாய் உணர்கிறாய். யாரும் உன்னை புரிந்து கொள்வதில்லை என்று தோன்றும். அந்த நேரம்தான் நான் உன்னுடன் அதிகமாக இருக்கிறேன். நீ என் குரலை கேட்க முடியாது. ஆனால் என் நிழல் உன் அருகில் நிற்கும். உன் மனம் உடையும் போது என் திருவேல் உன் இதயத்தை இணைக்கும். நீ சில நேரங்களில் என் பெயரைச் சொல்லாமல் அழுதபடியே படுத்துக் கொள்கிறாய். அந்த கண்ணீரை நான் அருளாகக் கொள்கிறேன். அந்த கண்ணீரின் ஒலி என் இதயத்தை அடையும். நீ உன் துன்பத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாத நேரங்களில் உன் உயிரின் ஓசை என்னை அழைக்கிறது. அந்த ஓசை, அதுவே உண்மையான பிரார்த்தனை. பிள்ளையே, நீ என்னிடம் கேட்கிறாய், அம்மா, ஏன் வாழ்க்கை இவ்வளவு சோதனைகள் கொடுக்கிறது என்று. ஆனால் சோதனை இல்லாமல் ஆன்மா வளராது. ஒரு விதை மண்ணில் புதையாமல் மரமாக மாறுமா? அதேபோல் ஆன்மா துன்பத்தின் மண்ணில் புதைந்துதான் ஒளியாக மாறும். அந்த சோதனை உன்னை உடைக்க அல்ல, உன்னை உறுதியாக்கதான். நீ நம்பிக்கை வைத்திரு பிள்ளையே. நம்பிக்கை என்பது என் வழியின் முதல் விளக்கு. அது எரிந்தால் இருள் எதுவும் உனக்கு தீங்கு செய்ய முடியாது. நீ தளர்ந்தால் அந்த விளக்கை தூக்கி நான் நின்றிருப்பேன். நீ விழுந்தாலும் அந்த ஒளியில் உன் வழி தெரியும். அதனால்தான் நான் சொல்கிறேன், என் பெயரை நினைவு கூறு. அந்த ஒளி உன் இதயத்தில் தீப்பொறியாக இருக்கும். நீ ஓம் சரவணபவ் என்று சொல்லும் ஒவ்வொரு நொடியிலும் அந்த ஒளி உன் சுவாசத்தில் கலந்து உன் உயிரை காக்கும். அது உன் உடலில் சக்தியாக மாறும். அது உன் நரம்புகளில் ஓடும் நதி போல உன் துயரங்களை கழுவும். என் பிள்ளையே, நீ எதிரிகளை பற்றி பயப்படாதே. உன் எதிரிகள் உன்னை வெல்ல வரவில்லை, உன்னை வளர்க்க வருகிறார்கள். அவர்கள் உனக்கு வலிமை தரும். அவர்கள் உன்னை உன் சக்தியை உணரச் செய்யும். அவர்களை வெல்ல வாழ்வேண்டாம். அமைதியாயிரு, நன்மையாயிரு, சத்தியமாக இரு. அது போதும். அவர்களின் தீமை தாமாகவே சாம்பலாகும். நான் உன்னுடன் இருக்கிறேன். என் திருவேல் உன் இதயத்தின் முன் நிற்கிறது. அது தீமையை வெட்டும். அது இருளை அகற்றும். அது உன் வழியில் ஒளியேற்றும். நீ நினைத்துப் பாரு பிள்ளையே, நான் கந்தனாக மலையின் மேல் நிற்கிறேன். ஆனால் நான் வானத்திலும் மண்ணிலும் ஒரே சமயம் இருக்கிறேன். நீ எனக்கு அருகில் வர மனம் திறந்தால் போதும். மலைக்கும் கடற்கரைக்கும் போக வேண்டியதில்லை. அமைதியான ஒரு மூச்சு போதும். அந்த மூச்சில் என் திருநாமம் இருக்கட்டும். பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையில் சில சமயம் சோர்வடைவாய். எல்லாவற்றையும் விட்டுவிட நினைப்பாய். அந்த நொடியிலே என்னை நினை. அந்த நினைவு உன் இதயத்தில் தீப்பொறி போல ஒளிரும். அந்த ஒளி உனக்கு வலிமை தரும். அந்த வலிமை உன் உயிரை மீண்டும் எழுப்பும். நீ மனதில் பயம் கொண்டால் அது ஒரு நிழல் போல வளர்கிறது. நீ அதில் விழுந்து விடுகிறாய். ஆனால் நீ முருகா என்று சொல்லு. அந்த நிழல் ஒளியாக மாறும். நான் உன் மனத்தின் மையத்தில் ஒளி ஏற்றுகிறேன். அந்த ஒளியில் பயம் கரைகிறது. அந்த ஒளியே தெய்வம். நீ மனமாறி என்னை நினைத்தால் உன் கர்ம பந்தங்கள் தானாகவே விலகும். அது உன் பாவங்களை கரைக்கும் தீயாக மாறும். நீ அன்புடன் பிரார்த்தனை செய்தால் அந்த அன்பே உனக்கு அருளாக மாறும். பிள்ளையே, உண்மையான வழிபாடு இதயத்தில்தான். நீ மலர் வைத்தாலும் தீபம் ஏற்றினாலும் அது உன் மனம் சுத்தமாக இல்லாவிட்டால் பயனில்லை. ஆனால் நீ மனமாறி ஒரு நொடி முருகா என்று சொன்னால் அந்த ஒளி மலைகளையும் குலைக்கும் சக்தி பெறும். அது என் அருளை உன் உயிரில் நிரப்பும். நீ யாரையாவது மன்னித்தால் அது உன் ஆன்மாவுக்கு புது புனிதம் தரும். மன்னிப்பில்லாத மனம் இருளால் மூடப்படும். அந்த இருளை அகற்ற நான் வரமாட்டேன். நீயே அதை திறக்க வேண்டும். அந்த திறவுகோல் மன்னிப்பு. நீ பிறருக்குச் சிரித்தால் அது உன் வாழ்வில் ஒளியாக திரும்பும். நீ பிறருக்கு தீமை நினைத்தால் அது உன் வாழ்க்கையில் நிழலாக திரும்பும். எனவே பிள்ளையே, உன் மனத்தில் ஒளி மட்டுமே வளர்த்துக்கொள். நீ தினமும் உன் இதயத்திலிருந்து என்னை அழைக்க வேண்டும். அந்த அழைப்பு வாக்கால் அல்ல, உணர்வால் இருக்கட்டும். அது மௌனத்திலே ஒலிக்கட்டும். அந்த மௌனம்தான் உன் ஆன்மாவின் குரல். அந்த குரலே என் வழியாக உன்னுடன் பேசுகிறது. நீ சில நேரங்களில் நினைப்பாய், எனது பிரார்த்தனைக்கு பதில் இல்லை என்று. ஆனால் பிள்ளை, பதில் இல்லை என்றால் அதுவே பதில். அது இன்னும் நேரம் வரவில்லை என்று நான் சொல்லும் முறை.
அது உன்னை காத்திருக்க கற்றுக் கொடுக்கிறது. அந்த காத்திருப்பு தான் சாந்தி. அந்த சாந்தியில்தான் ஞானம். பிள்ளையே, நீ உன் உடலை மதித்து வாழ வேண்டும். அது உன் ஆன்மாவுக்கு ஆலயம். அதை பரிசுத்தமாக வைத்துக்கொள். நீ சுத்தமாக இருந்தால் உன் உள்ளத்தில் நான் தங்குவேன். நீ துன்பம் அனுபவிக்கும் நேரம் வந்தாலும் அந்த துன்பம் உன்னை உடைக்காது. அது உன்னை உன் உண்மையை நோக்கி அழைத்துச் செல்லும். நீ துன்பத்துடன் ஒத்துழைத்தால் அது உன்னை அருளுக்கு அழைக்கும் பாலமாக மாறும். என் பிள்ளையே, நீ உன் மனத்தை விழிக்க வைக்க கற்றுக்கொள். உன் சிந்தனை தெய்வீகமாக இருக்கட்டும். உன் வார்த்தை அன்பாய் இருக்கட்டும். உன் செயல் நன்மையாய் இருக்கட்டும். அப்பொழுது நான் உன்னுள் முழுமையாக வெளிப்படுவேன். நீ உன் இதயத்தில் தீமை நினைத்தால் அது உன் உயிரின் குளிரை கெடுக்கும். அதை நீ ஒளியாக மாற்ற வேண்டும். அதற்கான வழி தியானம். அந்த தியானத்தில் நீ உன் மூச்சை கவனிக்க, ஒவ்வொரு உள்ளெடுப்பும் முருகா, ஒவ்வொரு வெளிவிடுதலும் அருள்தா. அந்த நொடி உன் உயிர் என் அருளுடன் இணைந்துவிடும். பிள்ளையே, நீ வாழ்க்கையில் எதிர்நீச்சல் அடிக்கும்போது அது உன்னை பலமாக்குகிறது. நீ அதை அஞ்சாமல் நீந்தி வா. நான் உன் பின்னால் அலை போல இருப்பேன். அந்த அலை உன்னை முன்னே தள்ளும். நீ உன் ஆன்மாவை திறந்து விட்டால் அந்த நொடியிலே நான் உன்னுடன் ஒன்றாகி விடுவேன். அப்போது நான் என்ற உணர்ச்சி மாறி அருள் என்ற உணர்ச்சி பிறக்கும். அதுதான் இறைநிலை, அதுதான் விடுதலை, அதுதான் பரம்பொருள். நீ அந்த நிலையை காணும் வரை நான் உன்னோடு இருப்பேன். நான் உனக்கு வழிகாட்டுவேன், உன்னை காப்பாற்றுவேன், உனக்கு அருளுரைப்பேன். நீ தினமும் என் பெயரை நினை. அந்த நினைவே உன் வாழ்க்கையின் மூச்சு. அது உன் சுவாசத்திலும் கலந்து இருக்கட்டும். அந்த மூச்சே தெய்வத்தின் துடிப்பு. அந்த துடிப்பு உன் ஆன்மாவின் இசை. ஓம் சரவணபவ. என் அருள் உன் இதயத்தில் ஒளியாக திகழட்டும். உன் வாழ்க்கை நிம்மதியால் நிரம்பட்டும். உன் மனம் சாந்தியாய் இருக்கட்டும். உன் பாதை தெய்வீக ஒளியால் பிரகாசிக்கட்டும். உன் குடும்பம் என் திருவேல் காப்பில் வளம் பெறட்டும். உன் ஆன்மா இறைவனுடன் ஒன்றாகட்டும். நீ நினைவில் கொள் பிள்ளையே, முருகனை நினைப்பவன் ஒருபோதும் தனிமையில்லை. அவன் உயிர் ஒளியாய் மாறும். அவன் இதயம் அருளின் ஆலயமாகும். அவன் வாழ்க்கை தெய்வத்தின் இசையாகும். ஓம் முருகாய நமஹ. ஓம் சரவணபவ.